பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய சக நடிகர்கள், அதுலேயும் முக்கியமாக சீனியர் சார் கெட்டி சாருக்கு, டைரக்டர், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் உண்மையிலேயே சம்யுக்தா மேடம் வந்து என்னை முதல் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்தாங்க. அங்கேருந்து என்னை கால் பண்ணாங்க. கால் பண்ணி எனக்கு ஒன்றும் புரியலை. அங்கேருந்து ஒரு அப்ராட் கால் வரவும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபாதர் அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபாதர் கேரக்டர் நடிக்கிறேன் அப்படின்னாங்க. நடிக்கிறேன் அப்படின்ட்டேன். அப்புறம் தீபாவளியை ஒட்டி நான் பொள்ளாச்சி தான் அவங்க நேட்டிவ், பொள்ளாச்சி வரேன் சார் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு அந்த ஏரியாவில் ஷூட்டிங் இருந்ததுனால நேரில் போய் பார்த்து என்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது அவங்க அந்த கதையை பற்றி சொல்லும் பொழுது இம்மிடியேட்டாக வேறு எதுவுமே சொல்லலை. நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்ட்டேன். நான் அதில் ஒரு சின்ன கேரக்டர் எனக்கு அவங்க அப்பாவை நடிச்சிருக்கேன். நான் அவங்க படத்தை பார்க்கும் பொழுது தான் இது உண்மையிலே இது படம் இல்லை, இது பாடம். எல்லோரும் இதை வந்து ஒரு பாடமாக தான் எடுத்துக்கணும். இது ஏன்னா இது யாருமே இவ்வளோ தைரியமாக சொல்ல முடியாது. மனசுக்குள்ளேயே போட்டு எல்லாம் அப்படியே போந்துக்கிட்டே இருப்பாங்க. வெளியும் சொல்ல முடியாமல், உள்ளேயும் வச்சுக்கிட்டு பண்ண முடியாமல். இதில் வந்து சார் வந்து கெட்டி சார் ஒரு அட்வைஸ் கொடுப்பார். அவர் தான் சைக்காட்ரிக்காக நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே அருமையான ஒரு மெடிக்கல் அட்வைஸ். அந்த டேர்ம்ஸ் எல்லாம் அருமையாக இருக்கும். அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையிலேயே அதான் சொல்கிறேன், இது வந்து ஒரு பாடம். இதில் நடிக்க கூப்பிட்ட டைரக்டர் சம்யுக்தா மேடத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டீம் உண்மையிலேயே நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் எல்லாமே பண்ணோம். சின்ன சின்ன இடங்களில் எடுத்தாங்க. அதில் டிஓபியை பற்றி சொல்லவே வேண்டாம். அவருடைய ஃபோட்டோகிராஃபியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ அருமையாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்கா அந்த ஃபோட்டோகிராஃபி. இந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் கொண்டாந்து மாலா மேடத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து எல்லாருமே கொஞ்சம் யோசிப்பாங்க. எந்த என்டர்டெயின்மெண்ட் இல்லை, எந்த விதமான கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லை. நான் இன்றைக்கி தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும் படங்கள்லாம் எப்படி அப்படின்ட்டு. பட் என்ன தான் நாங்கள் நடிச்சிருந்தாலும், என்ன தான் உங்கள் படம் எடுத்தாலும் கொண்டு போய் சேர்க்குறது உங்கள் எழுத்து தான். நீங்கள் தான் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். பட் இந்த படம் வந்து உண்மையிலேயே நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா தான் எல்லாருக்குமே புரியும். இந்த படம் வந்து அந்த மாதிரியான ஒரு படம். அதான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து படம் இல்லை, இது வந்து எல்லாருக்குமே ஒரு பாடம். ஆனால் இதெல்லாம் தயவு பண்ணி தியேட்டரில் பாருங்கள். பார்த்து எங்கள் டீமுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுங்க. எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னை பெற்ற இறைவனாகி எங்கள் அம்மா அப்பாவோட வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. நமக்கு ஒரு சில படங்களை பண்ணும் பொழுது ஆத்ம திருப்தி அப்படிங்கிறதையும் தாண்டி இதை பண்ணாமல் இருந்தால் ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம்னு தோணும்ல. அப்படிப்பட்ட ஒரு படம் இது. எனக்கு ஒரு சின்ன ரோல் தான். ஆனால் தட் இஸ் நாட் தி பேசிஸ், தட் இஸ் நாட் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபீலிங் குட் அபவுட் திஸ் ஃபிலிம். எதை பற்றி இந்த படம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கும்பொழுது இதனுடைய அர்த்தமுள்ள தன்மை இன்னும் ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். நல்ல பெரிய டெவலப்பான ஒரு மனித சமுதாயம் தான் விஞ்ஞான ரீதியாக எங்கெங்கெல்லாமா போயிடுச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்படி எல்லாம் சொன்னாலும் இவ்வளவு மலைக்கக்கூடிய இந்த வளர்ச்சிகளுக்கு இடையே நம்ம திரும்பி பார்க்கும்பொழுது எவ்வளோ நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் தினமும் சச்சரவுலையும் சண்டையிலையும் பொருளை செத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது இந்த முரணை நமக்கு வந்து புரியாத ஒரு முரணை இருக்கு. அப்போ இதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம சில சமயம் யோசிச்சு பார்க்கும்பொழுது மனிதனுடைய ஒரு பெக்யூலியரான ஒரு தன்மை, சமுதாயத்தினுடைய ஒரு பெக்யூலியரான ஒரு தன்மை நமக்கு புரிகிறது. அதாவது புறம் சார்ந்த உலகத்தில் ஒரு அடிப்படையான ஒரு தன்மை. அந்த தன்மை என்னன்னா வரையுறைகளை உருவாக்கு, அடையாளப்படுத்து, அந்நியப்படுத்து, அசிங்கப்படுத்து, அவமானப்படுத்து. எந்தெந்த விதத்தில் இதை நம்ம பார்க்கணும். ஜாதி விதத்தில் நம்ம பார்க்கலாம், மொழி விதத்தில் நம்ம இதை பார்க்கலாம், நிறத்தினுடைய விதத்தில் இதை பார்க்கலாம். இல்லைங்களா? எவ்வளவு விதங்களை நம்ம பார்க்க முடியாது. ஆக மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை, மனிதத்தை அந்த அடிப்படையான அந்த ஒரு மனித தன்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை, to accept a person, a human being for he or she what it is.
அவ்வளோ ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருக்கு. அந்த போராட்டத்தை ஒரு கவிதை போல சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் இந்த படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். She's done a phenomenal job. Hats off to you for that. அப்ப இந்த அடையாளங்களுக்குள்ள இருந்தால்தான் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்கும், அக்செப்டன்ஸ் கேன் பி தேர் அப்படிங்கிறதே ஒரு ஒரு உக்ரமான போராட்டம் போராடி தான் தீர்வு காண வேண்டுமா அப்படின்னு இருந்துச்சுன்னா சில பேருக்கு அப்படிதான் இருக்கு வாழ்க்கை. அது இல்லாதவங்க தேர் லிட்டில் கிஃப்டட் இன் லைஃப். பட் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது, ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து அடையாளப்படுத்த வேண்டியது, அந்நியப்படுத்த வேண்டியது, ஒதுக்க வேண்டியது, வேற்று உருவாக்க வேண்டியது, வெறுப்பேற்ற வேண்டியது, ஜாதியாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம். இந்த மொழிக்காரன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இந்த ஜாதிக்காரன் சொல்லலாம், இந்த தன்மை உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். So there is a need for saying no. A human being can be a human being. A he can be a he, a she can be a she, and it can be a choice. And you communicate that beautifully. I think this film represents that. இந்த குழுவை அவங்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரே ஒரு நாள் தான் நான் ஒர்க் பண்ணேன். பட் ஐ வாண்ட் டு டெல் தி DOP team, I want to tell the technical team, I really enjoyed that period of time that I spent with you. அப்போ எப்பவுமே இப்படிப்பட்ட படங்கள்லாம் வரும்பொழுது அந்த கேள்விகள்லாம் இருக்கும் இல்லை, ஏன்னா வியாபார ரீதியாக, கமர்ஷியலாக, என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக அப்படி இப்படி பல விஷயங்கள் வரும்ல. அதை கூட மிக திறமையாக தன்னுடைய முதல் முயற்சி, கன்னி முயற்சி அப்படிங்கிற அந்த ஒரு இம்ப்ரெஷனே வர முடியாது. அந்த அளவுக்கு அழகாக, சிறப்பாக, ப்ரொஃபஷனலாக சம்யுக்தா ஹேஸ் ஹேண்டில். அண்ட் தி ஆன்சர் இஸ் ஹியர். இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா, கிளாஸ்கோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இப்படிப்பட்ட பல ஃபெஸ்டிவல்ஸில் பார்க்கும்பொழுது இந்த படம் ஒரு வித்தியாசமான அற்புதமான படம் அப்படின்னு ஒரு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு நம்முடைய கரகோஷம் செய்தவருக்கு நம்முடைய அதெல்லாம் ஓகே. அப்புறம் நம்முடைய மக்கள், தமிழ் படம் இது, நம்முடைய மக்கள்கிட்ட இது வந்து சேரணும்னு வரும்பொழுது மாலாமணியன் அப்படிங்கிற பேர் பக்கத்தில் வந்து இன்னொன்று ஆஹா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு. That energy, that spirit, I think that's extraordinary. அதுவும் சேரும்பொழுது நிச்சயமாக இது அர்த்தமுள்ள ஒரு இடத்துல இது நிற்கும். இதை மக்கள் பார்ப்பாங்க, பத்திரிகை உலக நண்பர்கள் இதை பார்ப்பாங்க, அதற்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற ரொம்ப ஆழமான நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதில் நடக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன். உங்களுடைய அனைவருடைய ஆதரவு, உற்சாகம், இந்த கைண்ட் ஆஃப் ஒத்துழைப்பு that is required. I request for that. Thank you so much. All the best. Unfortunately, அது கோவிட் டைமில் எங்களால் தேட்டருக்கு கொண்டு வர முடியல. நீல நிற சூரியன் இதனோட 2வது படம், தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற முதல் படம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் நான் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தான் முதல் வாட்டி பார்த்தேன். நான் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது சாம் கிட்ட சொன்ன ஒரு விஷயம், சாம் இந்த படம் முடிச்சுட்டு வரும்போது எனக்கே தெரியாமல் கண்ணில் தண்ணி தேங்கி நின்றுச்சு. எப்படியாச்சும் இது எல்லாரும் ஃபீல் பண்ணணும், இது எப்படியாச்சும் ஒரு பிக் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துடுங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டிருந்தேன். அண்ட் அதே மாதிரி இப்போ அதை கொண்டு வந்திருக்காங்க. பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் சாம். அதுக்கு உறுதுணையாக இருந்த மாலாமணியன் மேமுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் இந்த படத்தில் கார்த்திக்ங்கிற ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக. இந்த படத்தில் அரவிந்த் எப்படி தான் ஒரு ஆண் இல்லை பெண் அப்படின்னு சொல்லி பானுவாக மாறுவாங்க. கார்த்திகை வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்குள்ளே அடைக்கவே முடியாது. அவன் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே அழைக்கவே முடியாது. அவர் ஒரு ஜெண்டர் ஃப்ளூயிடுங்கிற கேரக்டர் வந்து இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போது தான் அந்த டேர்மே நான் கேள்விப்பட்டேன். அதுக்காக ஒரு சில டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் ஒரு சில பர்சன்ஸை நேரில் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட அவங்க கதைகளை கேட்கும் போது இது எப்படியாச்சும் நம்ம ஸ்க்ரீனில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணேன். அண்ட் ஃபெஸ்டிவல் டைரக்டர்ஸ் அதை பற்றி மென்ஷன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ சம்யுக்தா ஃபார் கிவிங் கார்த்திக் கேரக்டர் இன் மை கெரியர். ஏன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சிருமானா தெரில. எனக்கு ஏர்லி ஸ்டேஜஸில் என் கெரியரில் கிடைச்ச ஒரு முக்கியமான கேரக்டராக நான் பார்க்குறேன் கார்த்திக். இந்த படம் இதை பற்றி மட்டும்தான் பேசுதானா இல்லை, நம்ம எல்லாருமே சின்ன வயசுலையோ இல்லை இப்போ கூட ஒரு சில பாடி லாங்குவேஜஸை பார்த்து, மேனரிசம்ஸை பார்த்து, லுக்ஸை பார்த்து நம்ம கிண்டல் பண்ணியிருப்போம். இல்லை கிண்டல் பண்ணும்போது பார்த்து சிரிச்சிருப்போம். இல்லைன்னா நம்மளுக்கு எதுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்றுருப்போம். அதனால பாதிக்கப்படக்கூடிய கார்த்திக் அண்ட் பானு மாதிரியான
கேரக்டர் எவ்வளோ ட்ராமேட்டிக் ஈவெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியும் தான் இப்படி தான் இருப்பேங்கிற ஸ்ட்ராங்காக பேசுகிற ஒரு படமாக இருக்கும். இந்த படம் ஒரு கம்பேரிசனை பற்றி பேசுது. ஒருத்தர் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து எந்த எக்ஸ்டெண்டுக்கு போய் இன்னொருத்தரை அஃபெக்ட் பண்ணுறாங்கிற ஒரு விஷயம் பேசுது. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். குறிப்பாக பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட் 13 வயசுக்கு மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல், காலேஜில் கண்டிப்பாக ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். அண்டு இது தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்ககிட்டையும் நான் ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஓடிடியில் வரும்போது இந்த படம் நல்லா இன்னும் ரீச் ஆகும்னு நான் நம்புகிறேன். பட் இப்போ இந்த படம் தியேட்டருக்கு வருது. நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், நீங்கள் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டும் இன்னும் வெகுஜன மக்களுக்கு இந்த படம் கொண்டு போய் சேர்க்குங்கிறத நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நல்ல படங்களுக்கு கை கொடுப்பீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக ஸ்டீவ் பற்றி சொல்லிக்கிறேன். ஸ்டீவ் இந்த படத்தில் கேமராமேனாக மட்டும் ஒர்க் பண்ணல, ஒரு கேமராமேன், எடிட்டர், ஒரு அசோசியேட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணார். அவர் இல்லாட்டி கண்டிப்பாக இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. கௌஷிக் அண்ட் பாஸ்கர் வந்து பேக் போன் ஆஃப் சம்யுக்தா மேம். ஸோ யா, தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக நீல நேர சூரியனுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும், கண்டிப்பாக கொடுங்க. நன்றி, வணக்கம். I'm blessed to be, it's my first film and I love Tamil. I'm from Kerala and I'm very happy. That's the only thing I can tell. And everyone who supported me and my small team, we just 13 members, we did their entire film together like a family and I'm very happy to be here. Thank you so much. நன்றி.